அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 30/1/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு எஜ்எக்ஸ் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 23,155 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறப்ப நம்ம எந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நம்ம நிஃப்டிக்கு போய்க்கலாம். இன்றைக்கி ஒரு 4 இண்டெக்ஸ் வந்து மந்த்லி எக்ஸ்பிரி இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பின் நிஃப்டி, மிட் கேப், இந்த 4 இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி ப்ரீமியம் டிக்கு அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓடிஎம்மில் ஒரு பையர் வந்து ஓடிஎம்மில் பை பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா கரைஞ்சிட்டு வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த 4 இண்டெக்ஸ்லையும் எக்ஸ்பிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டி எந்த மாதிரி ட்ரேட் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கணிப்பு அப்படின்னா மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலே இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு போகும். இல்லை ஓப்பனுக்கு கீழே இருக்குது அப்படின்னா டவுன் ட்ரெண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பன் வந்து இன்றைக்கி மோஸ்ட்லி பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போ ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்தது அப்படின்னா 1 டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். ஆனால் 200 பாயிண்ட்டுக்கு மேலே போகலாம். ஆனால் ஆவரேஜ் வந்து 200 பாயிண்ட் வந்து கொடுக்கணும். அப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணணும் அந்த 200 பாயிண்ட்டுக்கு. இல்லை ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கீழே 200 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக கொடுக்கணும். இது இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா 4 இண்டெக்ஸுமே இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மோஸ்ட்லி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் நான் உள்ள ஒரு சைடு வேவாக கொண்டுட்டு போவாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் சைடு வேவ் கொண்டுட்டு போயிட்டு ஒரு 2 o'clock இல்லாட்டினா 1 to 2:30 இந்த டைம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கேருந்து ஒரு ப்ரீமியத்தை கரைச்சிட்டு ஸ்பைக் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போனா என்ன செய்யணும் அப்படின்னா மார்க்கெட்டு கரைஞ்சி வர்றப்ப மோஸ்ட்லி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு பையரோ செல்லரோ வந்து செல்லருக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மார்க்கெட் சைடு வேக போணுச்சுன்னா 2 சைடுமே ப்ரீமியம் கரையும் இன்றைக்கி. அதனால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருப்பாங்க. ஆனால் பையர் வந்து நீங்கள் எடுக்கிற இடம் தான் அந்த ஸ்ட்ரைக்குக்கு ஹையாக இருக்கும். கீழே தான் அப்புறம் ஏன்னா சைடு வேவ் போணுச்சுன்னா ப்ரீமியத்தை கரைக்கிறப்ப நீங்கள் எடுத்த ப்ரைஸ் தான் அந்த ஹையாக இருக்கும். அதுக்கு கீழே தான் மார்க்கெட் வரும். அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்செக்ஸுக்கும் நிஃப்டிக்கும் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு டேக்கும் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ நேற்று வந்து ஒரு 200 ரூபாய் ஏடிஎம் கால் அண்ட் புட் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு 180 ரூபா வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குது அப்படின்னா நேற்றை விட இன்றைக்கி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து நேற்று வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நேற்றோட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேன்ட்டு. ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறப்ப இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 22,950 காலு இந்த 271 விடக்கூடாது. 271க்கு மேலே சஸ்டைன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டை எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா 173க்கு மேலே தான் மார்க்கெட்டை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாரி 234 தக்க வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதேமாரி இதில் வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் வரப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அதே 160 தக்க வைக்கிறாங்க அப்படின்னா 110க்கு மேலே தான் நான் மார்க்கெட்டை தக்க வைக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி உண்மை விலை கொடுத்தாகணும் ஐடிஎம்க்கு எல்லாத்துக்கும். இந்த 160 பிரேக் பண்ணினாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நல்லா செல்லிங் அடிச்சுட்டு உட்காந்துக்கலாம். ஏன்னா இவனுக்கு அடுத்த சப்போர்ட்டே கிடையாது. கடகடன்னு கீழே வந்துடும். இந்த 160 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 22,950 காலு இப்போ ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட்டு இருக்குது அப்படின்னா இவன் எங்கே ஓப்பன் ஆகிறானோ இவனும் அதை தக்க வைக்கணும். ஆனால் தக்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா டிகே நடக்கிறப்ப கண்டிப்பாக கால் ஆப்ஷனை கரைப்பாங்க. கால் ஆப்ஷனை கரைக்கிறப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எதுன்னு பார்த்து நம்ம ஒரு கால் பையரோ கால் செல்லரோ
கரெக்டான இடத்துல செல் அடித்தோம்னாலும் சரி பை பண்ணாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேமாரி நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேம் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மற்ற இண்டெக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. இன்றைக்கி ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்டர்டே ஹைக்கு மேலே நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு கால் செல்லர் வந்து பயப்படுவாங்க. பயப்படலன்னா பொறுமையாக இப்படி மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டுட்டு போகிறதுக்கான வழியை செய்வாங்க. ஓப்பனுக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்கணும், ஓப்பனுக்கு கீழே வரக்கூடாது. ஓப்பனுக்கு மேலேயா இல்லை ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்ததுன்னா கீழே தான் வரும், ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்ததுன்னா மார்க்கெட் மேலே தான் போகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கு 48,800 கால், இதை பார்த்தீங்க அப்படின்னா 488 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 488 இந்த ஸ்ட்ரைக்கு தக்க வைக்குது அப்படின்னா 49,288 வச்சும் மார்க்கெட் அதை வச்சும் என் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த ஐடிஎம் கால் வந்து சொல்லும். இல்லை 410க்கு கீழேயே இப்போ 488 உடச்சிட்டு 410க்கு வரப்போ இது 49,210க்கு மேலே தான் மார்க்கெட்டை கொண்டுட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். இல்லை 334 இது தக்க வச்சது அப்படின்னா இதையும் உடச்சிட்டு 334 சப்போர்ட் எடுக்க வருது அப்படின்னா 49,134 தக்க வைக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி ஐடிஎம்க்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு உண்மை விலை கொடுக்கணும். இந்த 134 உடைச்சதுன்னு வச்சிங்களேன் வேறு லெவலில் இருக்கும் மார்க்கெட்டு. ஏன்னா இன்றைக்கி ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட்டு இருந்து இந்த 334 மார்க்கெட்டு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உடைச்சது அப்படின்னா இன்னுக்கு வேறு சப்போர்ட்டே கிடையாது, கடகடன்னு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து வந்துட்டு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு பின் நிஃப்டிக்கும் சேம் நேற்று நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்தாங்க. பின் நிஃப்டிக்கெலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுக்கு இந்த எஸ்டர்டே ஹை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி எல்லா ஸ்ட்ரைக்குமே ஓப்பன், என்னைய பொறுத்தளவு ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேன்னு பாருங்கள். ஓப்பனுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்குறாங்க. அதுக்கு மேலேயே கொடுப்பாங்க, ஆனால் ஆவரேஜ் வந்து 200 பாயிண்ட். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே அப்படின்னு பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22,750 கால் இந்த 311 தக்க வைக்கிது அப்படின்னா எங்கே இருக்கும் மார்க்கெட்டு 23,061க்கு மேலே தான் நான் மார்க்கெட்டை நிப்பாட்ட வைப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க சண்டை போடுவாங்க. அதேமாரி இதையும் உடைக்கிறாங்க. 23,249 இந்த 23,750 கால் தக்க வைக்கிது அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா 22,999 23,000 நான் தக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இதை உடைக்காத வச்சு 23,000க்கு கீழே மார்க்கெட் போகாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இல்லை சப்போஸ் இதையும் அந்த உடச்சி 187க்கு வராங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட், இவனுக்கு ஃபைனல் சப்போர்ட் வந்து 187 அப்போ வராங்க அப்படின்னா 22,937 22,937க்கு மேலே தான் மார்க்கெட்டை கொண்டுட்டு மேலே தான் இருக்கும், அதுக்கு கீழே வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி ஐடிஎம்முக்கு ரொம்ப ரொம்ப உண்மை விலை இருக்கிறப்ப அந்த லோலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லோவிலேருந்து திரும்பதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த இடம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். 249க்கு இங்கேருந்து வந்துட்டு திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை இதை உடைக்கிறாங்க அப்படின்னா ஃபைனல் சப்போர்ட் 187ங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த ஸ்ட்ரைக்குக்கு ஃபைனல் சப்போர்ட். இங்கேருந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. இவனுக்கு மார்க்கெட்டு கீழே வரும். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் 0 பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்ட்ரைக்குக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம கால் பையர்லாம் கண்டிப்பாக ப்ரீமியம் கரஞ்சோட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பை பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே 0 to ஹீரோ இருக்கிறதுனால பெரிய மூவ்மெண்ட்டு மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்லேயே கொடுப்பாங்களான்னு தெரியாது. மார்க்கெட்டை சைடுவேவாக கொண்டுட்டு போயிட்டு எல்லா ப்ரீமியத்தையும் கரைச்சிட்டு இந்த கரைக்கிற இந்த காலெல்லாம் செல் அடித்தா நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். கால் செல்லர் வந்து எங்கெங்கே பயப்படுவாங்க, எங்கெங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ அந்த மார்க்கெட் இப்போ இங்கே வருது அப்படின்னா இங்கே ஒரு பர்சன்டேஜ் அவங்க கரெக்டாக அதுக்கு இந்த பர்சன்டேஜும் மேட்சிங் ஆகும், இந்த மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் மேட்சிங் ஆகும். அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அங்கேருந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டே நம்மளால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சென்செக்ஸ் இப்போ இந்த மிட் கேப்பு நிஃப்டி, மிட் கேப்பு ஃபின் நிஃப்டி,
பேங்க் நிஃப்டி இந்த 4 இண்டெக்ஸு ஒரு மாதிரி ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த ஒரு இண்டெக்ஸு டிஃப்ரெண்ட்டாக ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த சென்செக்ஸ் என்ன வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவங்கெல்லாம் சைடு வச்சுட்டு இவன் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இந்த ஓப்பனுக்கு மேலே ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட். இந்த 500 பாயிண்ட் ஆவரேஜாக இவன் கொடுத்தே ஆகணும். அதனால் இந்த ஒன் டே ரேஞ்சும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி ஓப்பனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேயா அது ஒன்றையும் பாருங்கள். இப்போ ஓப்பன் ஆகிட்டு இப்போ ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா மேலே போயிட்டு திருப்பி கீழே வருவாங்க. ஆனால் இந்த ஓப்பனை பிரேக் பண்ண மாட்டாங்க. இந்த ஓப்பனுக்கு நியரஸ்ட்டாக வந்துட்டு திருப்பி இப்படி போவாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சைடுவாக போயிட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ எந்த டைமில் போகணும், ப்ரீமியம் கரைஞ்சோட்டி இப்போ கால் ஆப்ஷனில் ஒரு கரைகிறாங்க அப்படின்னா எதை வச்சு கரைவாங்க, அவங்களுக்கும் சம் பர்சன்டேஜ் இருக்கும். அந்த பர்சன்டேஜில் எப்போ கரைவாங்க, எப்போ நம்ம பையராக இருக்கிறப்ப உள்ளார போகணும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அந்த 0 to ஹீரோலாம் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இந்த ஒரு ரூபாயிலேருந்து ரிட்டர்ன் ஆகிறவனை வந்து நம்ம ஒரு 70% கணிக்க முடியும் நம்ம ஸ்ட்ராட்டஜியில். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம போன டைம் இந்த சென்செக்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லேயே சொல்லியிருந்தோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பிடிச்சிருந்தோம். ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 120 ரூபாய்க்கு விற்றோம். ஏன்னா அவனோட லோ வந்து 8 ரூபா தான். ஆனால் இதுக்கு கீழே இறங்க மாட்டான் அப்படின்னு நம்மளால் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடிஞ்சது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு 76,500 கால் அந்த காலை வந்து நம்ம வாங்கிடணும். அதுக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்மளால் வாங்க முடியும். ஏன்னா லோ காஸ்ட்டில் இருந்தானுங்க. 76,700 கால்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 ரூபா. ஆனால் அவனுக்கு ஹை வந்து 70 ரூபா ஹை போட்டிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம ஆவரேஜாக நம்மளால் கணிக்க முடியுதுன்னா இதெல்லாம் லோ ரிஸ்க்கு ஹை ப்ராஃபிட்டு. இந்த மாதிரிலாம் நம்மளால் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா. அதனால் கால் பையர் வந்து ப்ரீமியம் கரைஞ்சோட்டி எடுங்க. இந்த 76,500 காலையில் எவ்வளோ ஹை போட்டிருந்தான் தெரியுங்களா, ஒரு 350 ரூபா ஹை போட்டிருந்தான் காலையில். ஆனால் அவன் எவ்வளோ லோ போட்டிருந்தான், 8 ரூபா லோ போட்டிருந்தான். எப்போ 2:15க்கு இந்த 2:15 பக்கம் அந்த கால் வந்து லோ போட்ட இடம். அப்போனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2:30 2:30 2:40 ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டுக்கு ஒரு பையர் வந்து போகக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல தான் நம்ம அப்ளை நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா ப்ரீமியத்தை கரைச்சிட்டு கொடுக்குறப்ப இந்த 2:30 டைம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். 1 to 2:30 இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் மார்க்கெட்டை. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் கரைஞ்சிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே. இன்னைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.